Exercise 1.4 question number 10 solve பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரஃப் ஒர்க் ஒன்று எழுதிடுவோம். இந்த இன்டர்வலில் என்னென்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நான் ரஃப் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த -5க்கும் எக்ஸ் கடையில் ஈக்குவல் இருக்கா? அப்போ -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 விட கம்மியாக இருக்கும். இங்கே ஈக்குவல் இல்லை, 2 விட லெஸ்ஸாக இருக்கணும். சரியா? -5 -4 -3 -2 -1 0 1 2 வராது. அடுத்த லைனில் 2 இருக்கு பாருங்க. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு இல்லை ஈக்குவல் இருக்கிறதுனால 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. பட் 6க்கு முன்னாடி ஈக்குவலாம் இல்லை. ஓகேவா? எக்ஸ் லெஸ் தென் 6, 6 விட கம்மியாக இருக்கணும். ஓகே. அப்போ 2க்கு அப்புறம் 3 4 5 6 எழுதிடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். இல்லை ஈக்குவல் இருக்குது, இதில் ஈக்குவல் இருக்குது. அப்போ 6லேருந்து 9 வரைக்கும் எழுதிடுங்க. இதான் எக்ஸோட வேல்யூ. கிளியர்? 6 7 8 9. ஓகே. ரஃப் ஒர்க் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் வந்துடும். இதில் -3 இருக்குது. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணல. -3 மேட்ச் ஆகுதா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே பார்த்து எழுதுங்க. ஓகே. ஓகே. இங்கே என்ன இருக்கோ அதை தான் எழுதியிருக்கிறேன். பட் எக்ஸை மட்டும் விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது நெகட்டிவ் சைன் இருக்கா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. 6 3s are 18 ப்ளஸ் 1. 18க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 1க்கு முன்னாடி ப்ளஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன். அப்போ சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ 18லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 17. 18 பெரிய நம்பர், அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா? ஸோ அதை மைனஸை போட்டு விட்ருங்க. இப்போ 2க்கான ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணலாமா? 2 + 2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ f of x equal to 5x² -1. எக்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் அப்படியே எழுதிட்டேன். ஓகேவாம்மா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே டிகிரி 2 இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ரிமைனிங் அப்படியே இருக்கும். ரிமைனிங்லாம் அப்படியே எழுதிட்டேன். ஓகே. அந்த டிகிரி 2வை உள்ளே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2² 2 2s are 4. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை மல்டிப்ளை பண்ணு, அதுக்கப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணு. அப்போ 5 × 4 5 4s are 20 -1 சப்ராக்ட் பண்ண 19. ஓகேவாம்மா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை அப்படியே பார்த்து எழுதிருங்க. ஈக்குவல் டு f of -3க்கான ஆன்சர் -17 ப்ளஸ் f of 2க்கான ஆன்சர் +19. ஓகேவா? 19லேருந்து 17 மைனஸ் பண்ணுறேன். செகண்ட் சப்டிஷன் போகலாமா? இங்கே 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகே. தேர்ட் ஈக்குவேஷனில் தான் அது மேட்ச் ஆகுது. எக்ஸை தவிர ரிமைனிங் அப்படியே பார்த்து எழுதிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 3s are 21 -4 சப்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 1க்கான ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணலாமா? +1 ஃபஸ்ட்டில் மேட்ச் ஆகுதா? அப்போ f of x equal to 6x + 1. எக்ஸு பதிலாக 1 அப்படியே போடுறேன். 6 × 1 6 + 1 7 வரும். இப்போ செகண்ட் சப்டிஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். f of 7 - f of 1. f of 7க்கான ஆன்சர் 17. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். f of 1க்கான ஆன்சர் 7 சப்ராக்ட் பண்ணிடலாமா? 10. தேர்டு சப்டிஷன் மூவ் பண்ணலாமா? இது இருக்குது. 4க்கான ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணலாம். +4 செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிடும். ஓகே. எக்ஸை தவிர ரிமைனிங் அப்படியே பார்த்து தான் எழுதியிருக்கிறேன். இப்போ அந்த பிளேஸில் 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இங்கே டிகிரி இருக்கிறனால ஃபஸ்ட்டு அதை தான் அப்ளை பண்ணணும். அப்போ ரிமைனிங் பிளேஸ்லாம் அப்படி எழுதிருங்க. 4² 4 4s are 16. இப்போ 5ஐயும் 16 மட்டும் பண்ணுவோம்.
-1 அப்படி எழுதிருங்க. 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண 79. இப்போ 8க்கான ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் மேட்ச் ஆகுது. அப்போ f of x equal to 3x minus 4. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 8 கொஸ்டினில் இருக்குது. அந்த 8ஐ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 into 8 24 -4 அப்படி எழுதியாச்சு. சப்ராக்ட் பண்ண 20. ஓகே, இப்போ தேர்டு சப்டிஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. 2 into f of 4 plus f of 8. அதுக்கான ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃப்ரண்டில் 2 இருக்குது. இன்ச்சு f of 4. f of 4 வந்து 79. அப்போ இன்ச்சு 79 ப்ளஸ் f of 8ஓட வேல்யூ ப்ளஸ் 20. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிடலாமா? தான் தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். இல்லை -2 இருக்குது. -2 எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் தான் என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த -2 தான் போடுறேன். ஓகே, இதில் +6 இது -2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் இன்ச்சு மைனஸ் 6 2s are 12 +1 சப்ராக்ட் பண்ணணும். லார்ஜஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா, மைனஸ் போட்டுக்கிறேன். 12லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 11. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 6 தேர்டு ஈக்குவேஷன் கூட தான் மேட்ச் ஆகுது. ஓகேவாம்மா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாமா? எக்ஸை தவிர ரிமைனிங் எழுதியாச்சு. இப்போ எக்ஸு பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 into 6 18 -4 சப்ராக்ட் பண்ணால் 14. 4க்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம், இங்கே இருக்குது. ஓகே, -2 அதுவும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனை அப்படியே பார்த்து எழுதுவோம். இப்போ இல்லை சப்ஸ்டியூட் பண்ண 2 ஃபஸ்ட்டு இருக்குது. இன்ச்சு f of -2 அதுக்கான ஆன்சர் -11 மைனஸ் f of 6 மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். f of 6க்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் 14. ஓகே, பை f of 4 அதுக்கான ஆன்சர் 79 ப்ளஸ் f of -2 f of -2க்கான ஆன்சர் -11. ஓகேவாம்மா? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை முடிச்சிடுவோம். மேலே 2 inch -11 அப்போ -22 -14 அப்படி எழுதிடுறேன். கீழே சப்ராக்ஷன் தான். 79லேருந்து 11 என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஓகே, மேலே பாருங்கள் -22 -14 சேம் சைன். அப்போ ஆட் பண்ணி அதே சைனை தான் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். இப்போ அடி கொடுத்துடலாமா? இல்லை மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். ஃபோர்த்து டேபிளால் மேலே கீழே டிவைட் பண்ணுவோம். சரியா, ஃபோர்த்து டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 4 9s are 36 பை இங்கே 4 6க்குள்ளே ஒரு 4 இருக்கும், பேலன்ஸ் ஒரு 2 7 4s are 28.